உலக தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கோவிலில் நடைபெற்ற திருவிழாவை பற்றிய வீடியோ தொகுப்பை தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் நடந்தது கிடையாதுங்க. இது வந்து வெளிநாட்டில். ஆமாங்க, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான தாய்லாந்து நாட்டின் தலைநகரமான பேங்காங்கில் தாங்க மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குங்க. அங்கே நடந்த வீடியோ தாங்க இப்போ பார்க்குறோம். இங்கே பாருங்கள். நம்ம நாட்டில் நம்ம பயபக்தியாக கும்பிட்றத விட தாய்லாந்து நாட்டில் தாய் மக்கள் வந்து இந்த மகா மாரியம்மன் கோவிலை அந்த அளவுக்கு பயபக்தியாக கும்பிட்றத நாங்கள் நேரடியாக பார்த்தோம். தாய்லாந்து மாரியம்மன் கோவிலுடைய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நம்ம இப்போ ஏற்கனவே பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். நடுப்புற கொஞ்சம் தடங்களால் பதிவு பண்ண முடியல. தற்பொழுது மீண்டும் வந்து தாய்லாந்து மகா மாரியம்மன் கோவிலில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக நாங்கள் வீடியோ பதிவிட உள்ளோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாய்லாந்து மகா மாரியம்மன் கோவிலில் தாய் மக்கள் பாருங்கள், பூ பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எந்த அளவுக்கு பயபக்தியாக கும்பிட்றாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நம்ம மக்களுக்கு தாய்லாந்துனாவே அது மசாஜ் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். ஆனால் தாய்லாந்தில் வந்து நம்ம பார்த்த வரலாம் பல சுற்றுலாத்தலங்கள், அதாவது குடும்பத்தோட குழந்தைகளுக்கான சுற்றுலா மையமாக தாங்க தாய்லாந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பேங்காங் தலைநகரில் இருக்கிற அந்த மகா மாரியம்மன் கோவில் வந்து மிகவும் பழமையானது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகிற முன்னோர்கள் கட்டின கோயில் தாங்க இந்த மகா மாரியம்மன் கோவில். இப்பயும் இந்த கோயில் வந்து அங்கே மிக பிரமாண்டமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் இருந்து 1% பேர் கூட அங்கே இல்லை. ஆனால் 99% மக்கள் இந்த தாய் மக்கள் தான் அங்கே இருக்காங்க. அந்த தாய் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து இந்த அளவுக்கு வந்து பயபக்தியாக வழிபடுறத வந்து நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ஆயுத பூஜை சமயத்தில் சரஸ்வதி வழிபாடு நடைபெற்றதுங்க. அந்த வீடியோ தாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழகத்திலேயோ இல்லை இந்தியாவிலேயோ ஆகம விதி எந்த அளவுக்கு பின்பற்ற ஒரு வழிபாடு நடக்குதோ அதே போல் வந்து அங்கேயும் நடக்கிறாங்க. ஒவ்வொரு பூஜையும் வந்து அங்கே ஆகம வழிகாட்டுதலின்படி தாங்க அந்த திருவிழா நடக்குது. அப்படியாப்பட்ட இந்த கோயிலை தாய்லாந்து போகிற அனைவரும் வந்து ஒரு தடவையாவது இந்த தாய்லாந்து தலைநகரில் இருக்கிற அந்த பேங்காங்கில் இருக்கிற இந்த மகா மாரியம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த கோயிலோட பயபக்தி மற்றும் அந்த அம்மனுடைய அருள் கிடைப்பதற்காக அந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிற விதமாக அந்த திருவிழா வேறு இந்த கோயிலில் நடக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நம்பிக்கை உரிய கோயிலாக தான் இந்த தாய்லாந்து பேங்காங் தலைநகர் மகா மாரியம்மன் கோவில் திகழுது. தாய் மக்கள் வந்து மனப்பூர்வமாக வந்து இந்த கோவிலில் வந்து தங்களுடைய பணிகளை தொடங்குவதற்கு